களத்தில் இறங்கிய வடகொரியா. ஒரே நேரத்தில் 10 ஏவுகணைகள். அமெரிக்காவின் வாஷிங்டன் தான் குறியே. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ள இந்த நேரத்தில் வடகொரியா ஏவுகணைகளை வீசி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெயோடைய விநியோகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் உலக நாடுகளே பதற்றத்தில் இருக்கிறப்ப வடகொரியா தன்னுடைய பங்குக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பெரிய பதற்றத்தையும் அதிகரிச்சிருக்கு. வடகொரியாவுடைய இந்த செயலால் தென்கொரியா தன்னுடைய நாட்டு இராணுவத்தை தயார் நிலையில் வச்சிருக்கிறதாகவும் உத்தரவிட்டிருக்கு. அதே போல ஜப்பானிய பிரதமரும் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி இந்த சோதனையை கடுமையாக கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஏவுகணைகள் ஜப்பான் கடல் பகுதியில் விழுந்ததால அங்க இருக்கிற மீனவர்களுக்கு ஜப்பான் அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இந்த சோதனை உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் தரும், அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஏவுகணைகள் சுமார் 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடியவை அப்படின்னும், அதாவது வடகொரியாவிலிருந்து நேரடியாக அமெரிக்காவுடைய வாஷிங்டன் நகரத்தையே தாக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இது அந்த பிராந்தியத்தில் இருக்கிற மொத்த நாடுகளையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு.